ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 38 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த எஸ்ராங்கன்ற மிராஜியை அந்த ஜோர்டன் லோகன் சும்மா அசால்ட்டாக போட்டு தள்ளியிருப்பான். அவனோட அந்த மானா மேஜிக் லெவல் இதெல்லாம் ரொம்பவே ஹையாக இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய சீல்டையே அவனோட மேஜிக் பவர் வச்சு சல்லியாக உடச்சுட்ருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அங்கே ஜோர்டன் லோகன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேட்ச் இஸ் ஓவர், ஜெயிச்சது ஜோர்டன் லோகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. அங்கே பார்த்தா ரெண்டு பேருமே கை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே சாயி, ஓ இந்த ஜோர்டன் லோகன் கொஞ்சம் நல்லவனா தான் தெரியுறான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு நம்ம இரவும், ஆமாம் அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக தான் இருக்கான். அவனை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நானும் ஒரு மாதிரி திமிரு பிடிச்சவன் நினச்சேன். ஆனால் இப்போ அவன் ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறானே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோர்டன் லோகன் நம்ம ஹீரோவை அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அவன் எனக்கு தான் ஏன் வைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த எலினா சண்டை போடுவா, அவன் அந்த சண்டையில ஜெயிச்சிருவா. அடுத்தது அந்த லூயிஸ் கோஸ்மன் அவனும் சண்டை போடுவான், அவனும் ஜெயிச்சிருவான். அடுத்ததா நம்ம சாய் அவனும் சண்டை போடுவான், ஒரு வழியா அவனும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவான். அடுத்ததா அந்த பார்க்குக்கும் நம்ம கிங்கும் சண்டை வரும். அடுத்ததா அந்த தாமஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்க போகுது. அப்புறமா ஆஸ்லின்ற அந்த பொண்ணுக்கும் சாய்க்கும் சண்டை நடக்க போகுது. அப்புறம் ஜோர்டனுக்கும் அந்த பார்க்குக்கும் சண்டை நடக்க போகுது. அப்புறமா லூயிஸுக்கும் அந்த எலினாக்கும் சண்டை நடக்க போகுது. அடுத்தடுத்து வர சண்டைங்க இதுதான். அப்புறம் சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த தாமஸுக்கும் சண்டை நடக்க போகுது. ரெண்டு பேருமே நேருக்கு நேரம் நிற்பாங்க. என்ன சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிஸ்டம் எல்லாம் பாப்பாய் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் சண்டைக்கு ரெடியா இருப்பான். அங்க இருக்கிற பார்த்தா தாமஸ், எனக்கு ஜாலியா இருக்கு, இது செம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் கையை காலை ஒட்டச்சு போட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து டெரராக சொல்லுவார். அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே, சூப்பர்ப்பா, கூலுப்பா, வெறித்தனமாப்பா, நீ என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க சாயி, நம்ம கிம்மு ரொம்ப கோவமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி அவர் இருந்தார் அப்படின்னா தாமஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் தாமஸும் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியல, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னன்னு தெரியல, கிம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, அவன் ஏதோ வித்தியாசமான பவர்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம கிம்மு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இவங்க சண்டையை அங்கே உட்காந்து மற்ற எல்லா ஹண்டர்ஸும் அப்படியே ஆர்வம் பார்த்துட்டு இருக்கும்போது பிகின்ஸ் நாவ், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுங்க சொல்லி முடிக்கல நம்ம ஹீரோ செம ஸ்பீடாக போய் அந்த தாமஸோட மூஞ்சில கையை வச்சு தரையோட சேர்த்து ஓங்கி ஒரு அடிப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க சாயும், அண்ணே சூப்பர்னே, கலக்கிட்டீங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் அங்க இருக்க ஆஸ்லின்ற பொண்ணும், இவன் என்ன இந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாயை பொழந்துட்டு இருப்பா. அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு அடியில அங்க ஒரே புழுதியா இருக்கும். அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை சுற்றி ஒரு ஷீல்டு உருவாக்கி அவன் பாதுகாப்பாக இருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோ, என்னது நான் இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணியும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஷீல்டு உருவாக்கி அவன் பாதுகாப்பாக இருக்கானா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. டேய் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அவனை ஏதோ ஆட்டுக்குட்டின்லாம் சொன்னியே, ஏன்டா இப்படி போட்டு அவனை அடிச்ச அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அவனும் அந்த தாமஸும், அது ஃபன்னாக இருந்தது அப்படி சொல்லி சிரிப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு சும்மா கோபம் சுருன்னு வந்துடும். என்னது ஃபன்னா, நீ ஃபன்னுக்காக இதெல்லாம் பண்ணுவியாடா அப்படின்னு சும்மா ஆறா தெரிக்க சும்மா வெறித்தனமா இருப்பாரு. அவன் மறுபடியும் சீல்டு உருவாக்கி தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து, ஃபன்னு தானே, இப்போ ஃபன்னுனா என்னன்னு நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. ப்ளூ ஃபயரோட அடிச்சடியில் அந்த சீல்டுலாம் அப்படி நொறுங்கி தள்ளிட்டு இருக்கோம். அதை பார்த்தாவே நில்லு என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, என்னது எதுவும் பண்ணிடக்கூடாதா, இது வரைக்கும் நீ உன்கிட்ட வச்சிருக்க பவரை வச்சு என்னென்ன பண்ணியோ அது எல்லாத்துக்குமே நீ தான்டா பொறுப்பு, அதுக்கு நீ தான் அனுபவிக்கணும். பவரை வச்சு மற்றவங்களை காப்பாத்தினது அவன் ஹீரோ இல்ல, அவன் ஒரு மான்ஸ்டர், நீ ஒரு மான்ஸ்டர்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு மறுபடியும் குத்த போவார் பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த ஜோர்டன் லோகன், இவன் என்ன வெறும் கையால் குத்தினாலே இந்த அளவுக்கு பவராக இருக்குது, ஐயோ இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோர்டன் லோகன் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ அவனை குத்தி அந்த சீடெல்லாம் உடச்சி விட்டுருவாரு. அவன் அப்படி கதறிட்டு, ஐயோ இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, யாரை காப்பாத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, இதோட முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அப்ப நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி ஓங்கி ஒரு குத்துடலாம் சொல்லிட்டு போகும்போது அவங்ககிட்ட இருந்து அப்படி டார்க்கா வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது, என்னது இது, இவன் என்ன ஸ்கில்ல யூஸ் பண்றான், இது பிளாக் ஃபாரஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அந்த இடம் ஃபுல்லா டார்க்கா மாறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்கில்ல பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஒரே ஸ்பேஸ் வெற்றிடமா தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஆமா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் ஃபியூச்சர்ல இருக்கும்போது நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நிறைய மக்களை கொன்னது இவன் தானா,
இவனை நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், இவனை இப்பவே தடுத்து நிப்பாட்டினா அந்த மக்கள் இறக்கறதெல்லாம் தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை எடுத்துட்டு அந்த பாம்போட இதயத்தோட பவர், இந்த ப்ரெடிட்டர் ஐ அப்படின்னு அந்த பவர் யூஸ் பண்ணி இவனோட இந்த ஸ்கில்லை நலிஃபை பண்ணி ஒண்ணுமே இல்லாம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு ஓங்கி ஒரு போடுவார் பாருங்க. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு, இந்த ஸ்கில்லு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த ஸ்கில்லு கேன்சல் ஆகாது. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இந்த ஸ்கில்லு கேன்சல் ஆகும் பார்த்தா கேன்சல் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வருவீங்க நான் எதிர்பார்த்தேன், சீக்கிரமா எங்க எல்லாத்தையுமே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க டார்க்கா இருந்த இடமும் இப்போ வேற ஒரு சிட்டி மாதிரி ஆயிட்டு இருக்கு. அங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள்லாம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஓடி வராங்க. அந்த சிட்டியே அப்படி நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோவோட பழைய வருஷன் கைஜு நம்பர் 8ல வர கஃப்காமா இருப்பான் பாருங்க, அவங்க வந்திருப்பான். அவங்க வந்து பார்த்தா அங்க மக்கள்லாம் செத்து போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பழைய வருஷன் கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வர முடியல, நான் வந்திருந்தா அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பழைய வருஷன் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோட புது வருஷன் கிம் பார்த்துட்டு இருப்பாப்ல. ஆமா, இது ஒரு பழைய மெமரி தானே, இப்போ எனக்கு புரியுது, இந்த இடத்துல வந்தா பழைய மெமரி எல்லாமே திரும்ப எனக்கு காட்டுது அப்படின்னா அவனோட ஸ்கில் இதுதானா, என்னோட மென்டல் ஸ்டேட்டை அதாவது என் மனநிலையை குலைக்க பார்க்குறானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ பின்னாடி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருந்த அந்த பொண்ணு, எதுக்காக எங்களை விட்டு தனியாக போனீங்க, நாங்கள் சாகணும்னு விட்டு போயிட்டீங்களா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ டோக்கியோலேருந்து எதுக்கு வேற இடத்துக்கு போன, நீ ஒரு ஹீரோவே கிடையாது, நீ ஒரு கோலை, நீ ஒரு பயந்தாங்கோலி, எங்கள் எல்லாத்தையுமே நீ சாக விட்டுட்ட, நீலாம் வாழ தகுதியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆத்மா அதாவது இல்யூஷன் அது எல்லாமே நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு அங்கே வந்த பொண்ணு நம்ம ஹீரோட தலையை பிடிச்சி, நீ எல்லாம் சபிக்கப்பட வேண்டிய வேண்டாம், நீ எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி அது கத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி சும்மா அங்கே இருக்க எல்லா இல்யூஷனையும் அப்படி எரிச்சு தள்ளுவார். அப்போ நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன வேணா பேசுங்க, நீங்கள்லாம் ஒரு இல்யூஷன், என்னோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்க தான் அவன் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும், அதனால இந்த சப்ப ஸ்கில்லெல்லாம் யூஸ் பண்ணி என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு ஒழுங்கா இங்கேருந்து போங்கன்னு அப்படி ஒரு போடுவார் பாருங்க. அங்கே இருந்த எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. தரையெல்லாம் அப்படி ரெண்டாக கிராக் உளுத்துட்டு பொழந்துட்டு இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாமே அப்படி சதறனோடனே நம்ம ஹீரோ விடாமல் ஸ்வாடை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்படி அந்த இடம் காணாமல் போய் மறுபடியும் அந்த டார்க்கான இடத்துக்குள்ள வந்துருவார். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு டார்க்கான உருவம், சின்ன பையன் மாதிரி ஒரு உருவம் இருக்கும். நம்ம ஹீரோ என்னது சின்ன பையன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஸ்வாடை அப்படியே தொடும் பாருங்க. ஸ்வாடை தொட்டோன்னே, ஸ்வாடை ஏப்பா தொடுற அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டார்க்கான உருவத்தோட அந்த விரலை தொடுவார். தொட்டதுக்கு அப்புறம் அப்படியே அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போவார். அங்கே பார்த்தா ஒருத்தன் கையில் உடஞ்ச பாட்டில் ரத்தத்தோட, இந்த சிவப்பு மண்டையன் யாருன்னு பார்த்தா இவன் தாங்க, அந்த தாமஸ் சிவப்பு மண்டையோட அப்பா. இங்கே கட்டிலுக்கு அடியில் அந்த கருப்பு உருவமாக இருந்தது பார்த்தீங்களா, அவன் வேற யாரும் இல்லை, அதுவும் தாங்க தாமஸ். சின்ன பையனாக இருக்கான். அவனோட ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோ அந்த மெமரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, அப்படின்னா இது அந்த தாமஸோட ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த தாமஸோட ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னாகும், அவனோட அப்பா இவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன பையன் கூட பார்க்காம போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி அவனை போட்டு பாடாப்படுத்துவார். அவன் என்னோட வாழவே பிடிக்கல, என்னடா இது, என்னோட நாட்கள்லாம் போயிட்டே இருக்கு, ஆனால் எதுவே மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். அவங்க அப்பாவுக்கு அவன் ரொம்பவே பயப்படுவான். அவர் ஒரு தடவை கத்தி எடுத்துட்டு, ஏய் இங்கே வச்சிருந்த கறி எங்கடா அப்படின்னு கையை ஓங்கி ஒரு வெட்டிடுவார். அதில் ரத்தம் தெறிக்க, இதுக்கு மேலே இங்கேருந்து அவர் கொன்றுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு அப்படியே ஓடிக்கிட்டே, இங்கே டவர்லாம் இருக்குது, நான் டவருக்குள்ளே போய் ஹண்டரா மாறுறேன்னு சொல்லிட்டு டவருக்குள்ளே போயிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி போனவன் சும்மா அடிச்சு நொடிக்கிட்டு 30, 70, 100 மாதிரி டவரில் இருக்க எல்லா அப்படி ஃப்ளோரையும் கிளியர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான். மிகப்பெரிய மான்சரே சும்மா அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு அதை கொண்டுட்டு, இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டவரை விட்டு அவன் வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் இங்கே அவங்க அப்பா கிட்ட போட்டு அடி வாங்கிட்டு இருப்பான். உள்ள பெரிய பெரிய கொடூரமான மான்சர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனவன் இங்கே அவங்க அப்பா கிட்ட பயந்து போய் அடி வாங்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலுமே பெரிய பெரிய மான்சர் அடிச்சுக்கொண்டாலுமே அவங்க அப்பாவை பார்த்தா அவனுக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. அப்படியே அவர் அடிக்க வரும்போது பயந்துட்டு இருந்தவன் அவனுக்குள்ள இருந்த அந்த டார்க் மேஜிக் பவர் வெளியே வந்துடும். அதை பார்த்துட்டு டக்குன்னு பின்னாடி போய் விழுந்தவர், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்த அந்த ஆள் டக்குன்னு சொல்லிட்டு சிரிப்பான் பாருங்க. சிரிச்சுட்டு, மௌனே நீ ஒரு ஹண்டராடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த சீனில் அவனை அந்த என்ன மாதிரி ரேங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இவன் ஒரு எஸ் ரேங்கில் இருப்பான். அதை பார்த்து அவரு, டேய் நீ எஸ் ரேங்கடா, நீ என்னோட பையன்டா, ஐ லவ் யூடா மோனே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படி சிரிச்சுட்டே இருப்பாப்ல. அதை பார்த்து இங்கே தாமஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். உடனே அவங்க அப்பா, நீ இப்போ என்ன பண்ணுற, இங்கே ரேங்கிங் கேம் நடந்துட்டு இருக்கு, அதில் போய் ஜெயிச்சு நிறைய காசு எனக்கு கொண்டு வரணும், அதுதான் உன்னோட வேலை சரியா அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டி விட்டு இங்கே அவனை அனுப்பி வச்சிருப்பாரு. அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம அடலை போட்டு அப்படியே அடித்து கை காலை உடச்சுட்டு இருப்பான்.
அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அப்படியே உட்காந்து சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டே இருப்பானா. அப்போ ஏய் ஏன்டா அப்படி பண்ற, நான் அவனோட மெமரி எல்லாமே பார்த்தேன், இது ரொம்பவே தப்பு, நான் அப்போ அவன்கிட்ட என்ன சொல்றது அப்படி சொல்லும்போது உடனே அவன் கேட்டு நான் வேணும்னு பண்ணல, நான் இங்கேருந்து வெளியே போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்கே நம்ம ஹீரோ சரி நீ அந்த டவருக்குள்ளேருந்து வெளியே வந்தல அதுக்கு எதுக்கு நீ உங்கள் அப்பா கிட்ட ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவன் டவர்லேருந்து வெளியே வந்தா எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே பாரு, நீ டவரை விட்டு வெளியே வந்தா உங்கள் அப்பா கிட்ட போக வேண்டாம், உங்கள் அப்பா விட்டு நீ எஸ்கேப் ஆகி வந்துரு, நான் இருக்கேன் உன்னோட ஃப்ரெண்டு, நீ எப்போதுமே என் கூடயே இருக்கலாம், என் கூட வந்துடுறியா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை கொடுக்க உடனே அதை பார்த்தா இங்கே தாமஸு என்னது நீ என் கூட இருப்பியா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வா நீ என் கூட இரு உங்கள் அப்பா விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அழுதுகிட்டு அப்படியா நான் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் அந்த போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன், கிம்மு தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை தூக்கிட்டு அவனே சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ வின் ஆயிடுவான், அங்கே தாமஸ் வெளியே போயிடுவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆசிலின்ற பொண்ணு இங்கே நம்ம சாய் கூட சண்டை போட்டு இருந்தவ டப்புன்னு பார்த்தா அவளும் நான் அந்த போட்டியிலேருந்து விளைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிடுவா. என்னன்னு பார்த்தா அந்த ஆசிலின் பொண்ணு அங்கே இருக்க ஜார்டன் கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் விலகிட்டேன், ஒழுங்கா பேமெண்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணா அந்த ஜானி பிராட்ன்றவன் ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் டைமென்ஷன் மாதிரி இருக்கும், அங்கே சுற்றி நிறைய நட்சத்திரமா இருக்கும். அவன் அங்கே போனோன்னே அங்கே ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், நீ வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நான் வந்துட்டேன் எம்பரர், உங்களுக்கு நான் வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுங்கிருந்து ஒரு வாய்ஸ் நீ வணக்கம் வச்சு ஒன்றும் கிளிக்கலாம் வேண்டாம், நான் சொன்ன வேலையை முடிச்சா இல்லையாடா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த ஜானி பிராடு நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த கிம்மோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்கிற அந்த வாய்ஸ் நீ உண்மையதான் சொல்றியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாம் உண்மையதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி பிராட் சொல்லுவான். அதுக்கு அந்த வாய்ஸ் சரி பரவாயில்ல, இந்த விஷயத்தில் என்னோட டைமென்ஷனல் பவரை யூஸ் பண்ணி என்னோட ஆர்மி எல்லாத்தையுமே திரட்டி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு அவனை உயிரோட பிடிக்கணும், அவனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு போடா அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்டு அந்த ஜானி பிராடும் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜோர்டன் லோகனுக்கும் பார்க்குக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே கை கொடுத்து என்னப்பா மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட போகிறோம், இந்த தடவை நீ ஜெயிப்பியா அப்படி சொல்லும்போது அவன் சிரிச்சிட்டு கண்ணா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுருவான். சரி இப்போ சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்க்குக்கு ஃபோன் வரும். அவனும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஏய் என்னடா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே சார் உடனே இங்கே வாங்க சார், கொரியாவில் வாங்க சார், ஒரு ப்ளூ கலர் டஞ்சன் கேட்டு இப்போ வந்திருக்கு சார் அப்படி சொல்லும்போது அது கேட்டவன் டேய் என்னடா சொல்கிற, நான் இப்போவே உடனே வந்தாகணுமோ அப்படி சொல்லி கேட்டோன்னே அதுக்கு அங்கேயும் ஆமாம் சார் சீக்கிரம் வாங்க சார், இங்கே யாருமே இல்லை சார், நீங்கள் தான் சார் உதவி பண்ணணும் அப்படி சொன்னோன்னே அக்கா நான் வெயிட் பண்ணுறா வந்துக்கிட்டே இருக்கேன், சண்டை நிப்பாட்டு எனக்கு முக்கியமான வேலையாக இருக்குது, நீயே ஜெயிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு அறிவிச்சுக்கோ, இப்போ அவங்ககிட்ட சண்டை போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். உடனே இங்கே ஜோர்டன் லோகன் ஜெயிச்சதை அறிவிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த அலினா பொண்ணுக்கும் லூயிஸுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது கடைசியில் யார் ஜெயிக்கிறான்னா அந்த லூயிஸ்ன்றவன் தான் ஜெயிக்கிறான், அலினா தோத்துடுறா. அப்படியே அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஜோர்டன் லோகனுக்கும் கடைசியாக சண்டை வந்துருச்சு. ரெண்டு பேருமே அப்படி நேருக்கு நேரம் நிற்பாங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா கிம்மு, ஒரு வழியாக நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட போகிறோம், குட் லக்குடா உனக்கு அப்படின்னு அவன் சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம இரவும் உனக்கும் குட் லக்கு, ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை நாளைக்கு தானே, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் தெரியுது ஜோர்டன் லோகனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நாளைக்கு தான் சொல்லிட்டு ஒத்தி வச்சுருவாங்க. நம்ம ஹீரோவும் டேய் நாளைக்கு தான் உனக்கு எனக்கு சண்டை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவார். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த தாமஸோட அப்போ நல்லா தண்ணியை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே கதை போய் தட்டுவார். யாரா அவன் எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கதை உடச்சிட்டு உள்ளே போய் அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி மூஞ்சை பிடிச்சி ஒரு அடிப்பா இருப்பாருங்க. அடிச்சுட்டு டேய் நான் தாமஸோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு மூஞ்சை பிடிச்சி நசுக்கா இருப்பாருங்க. அவன் பயத்தில் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அங்கே வேலையை முடிச்சுட்டு வெளியே வருவார். அடுத்த நாள் நியூஸில் இங்கே பார்த்தா வீட்டில் ஒருத்தர் கை காலாக உடஞ்சி கிடந்து ரத்தமாக இருந்தார், அவர் மேலே ஒரு 4-5 கேஸ் இருக்குது, இங்கே சின்ன பசங்களை அவர் அடித்து துன்புறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அடித்து கை காலாக உடச்சி இங்கே போலீஸுக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து ஆதாரத்தையும் கொடுத்து கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்து அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடறாங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் அந்த ஜோர்டன் லோகனுக்கும் சண்டை ஆரம்பிக்கும். அந்த சண்டை எப்படி இருக்க போகுது அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.